இன்றைக்கி நம்ம சேனலில் மாம்பழ குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ பார்க்கலாம். ஒரு மாம்பழத்தை தோல் உரித்து பல்பாக்கி வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் தயிர், அவ்வளோதான். அரைக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், ஒரு சின்ன வெங்காயம், மஞ்சள்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய், 2 வத்த மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கடுகு. இப்போ இதெல்லாம் அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் துரு இருந்தால் போதும். அது ரொம்ப துரு இருக்கக்கூடாது, நைஸாகவும் இருக்கக்கூடாது. இது ரெடியாக இருக்கு. இப்போ ஒரு கிண்ணத்தில் இந்த மாம்பழ பல்ப்பையும் தயிரையும் போட்டு ஒரு ஸ்பூன் உப்பு, தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். சில பேர் திக்காக பிடிக்கலன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணியாக இருக்கணும்னா உங்களுக்கு பிடிச்ச கன்சிஸ்டன்சியில் இருக்கட்டும். இது எப்படி வச்சுக்கணும். இது இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி தவாவை வைக்கலாம். தவா கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. 2 மிளகாய், கடுகு, கருவேப்பிலை, அரைச்சி வச்ச விழுது, தேங்காய் விழுது. கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அது பச்சை வாசனை போக வைக்கும். அது ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரு 5 நிமிஷம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது இந்த தயிரும் மாம்பழ பல்ப்பும் சேர்த்து இந்த கலவை இதில் ஊற்றணும். அவ்வளவுதான், மாம்பழ குழம்பு தயார். இந்த ஒரு கொதி வந்துடுச்சு. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம்.